ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் ரோகிணி மனோஜ் கிட்ட பொய் மேலே பொய்ய சொல்லி ஒரு வழியாக பணத்தை வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வித்யாவோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் ஒரு நடிப்பை போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் நம்ம மீனா செல்வத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. சரி வாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மனோஜ் ரோகிணி கிட்ட பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா? ஆனால் ரோகிணி விடுற மாதிரியே இல்லவே இல்லை, கோவமாகவே இருக்காங்க. நீ ஜீவாவை நம்பினா இப்போ என்ன நம்ப மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கிட்ட மனோஜ் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. இப்போ எதுக்கு நீ ஜீவாவை இழுக்கிற? நான் அவளை அவ்வளோ லோ பண்ணேன், அதனால தான் அவ்வளோ பணத்தையும் அவட்ட நான் கொடுத்தேன். ஆனால் அவள் என்னை ஏமாத்திட்டா. அதுலேருந்து இப்போ நான் யாரையுமே நம்புறதே கிடையாது. இப்போ நான் நம்புற ரெண்டு பேர் மட்டும்தான். ஒன்று நீ, இன்னொன்று என்னோட அம்மா. ஆனால் நீ என்னோட இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணி இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல விடு, நான் பார்த்து என் ஃப்ரெண்டை சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் மனோஜ் நான் உனக்கு பணம் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு வட்டி வாங்கி கொடுத்துரு, சும்மாலாம் கொடுக்க வேண்டாம், வட்டி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்க சீக்கிரம் பணம் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரோகிணிக்கு எப்படியோ பணம் கிடைச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த 1 lakh அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு சரியாயிடுச்சு. ஆனால் இப்போ கிருஷ்ண வர ஸ்கூல் சேர்க்கணும் இல்லையா? அதனால அடுத்த நாள் ஷோரூமில் ஒரு நாடகம் நடக்குது. என்ன ஆச்சுன்னா வித்யா அழுதுகிட்டே ஓடியாடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ சீரியஸாக இருக்காங்களாம், ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்களாம். உடனடியே 75,000 அமௌண்ட் வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ரோகிணிக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி அவங்களும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட சுத்தமாக இப்போ பணமே இல்லை, இப்போ இப்படி கேட்குறியே அப்படின்ற மாதிரி அவங்க நடிக்கவும் மனோஜ் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் ரோகிணி கிட்ட இதுக்கும் வட்டி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரோகிணி பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த 75,000 வித்யா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு 2 பேரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க. ஒரு வழியாக மனோஜை நம்ப வச்சாச்சு அப்படின்னு. அப்புறம் வித்யா சொல்கிறாங்க, உனக்கு வயசாகிற வரைக்கும் நடிச்சுட்டே தான் இருக்கணும் போல். முன்னாடி உங்கள் அம்மாவும் உன் பிள்ளையும் ஊரில் இருந்தாங்க, அப்போவே பிரச்சனை வந்துச்சு, இப்போ வரை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆக போகுது பாரு, இன்னும் எத்தனை போய் தான் சொல்ல போறியோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், அதுக்கு ரோகிணி நான் கொஞ்ச நாளைக்கு தான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக நான் மனோஜ் ஏமாற்ற மாட்டேன், ஒரு நாள் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி இந்த அமௌண்ட்டை நீ எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிவிடு, இந்த 1 lakh அமௌண்ட்டை நீ அட்வான்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வித்யாவும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக செல்வத்தை பார்க்குறதுக்கு கார் ஷெட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு செல்வத்திட்ட எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க. முத்துக்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் செல்வத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் தங்கச்சின்ற முறையில் தான் நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம். ஆனால் நம்மளாம் டெய்லியுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க. நம்மக்கிட்ட காசு இல்லாத நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணுறது ரொம்பவே தப்புனா, அதுவும் கடன் வாங்கி பண்ணுறது ரொம்பவே தப்பு. அது நமக்கு இன்னுமே சுமையை தான் அதிகமாகும். நம்மளால் என்ன முடியுமோ அதை சந்தோஷமாக செஞ்சுட்டு போகலான்னா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கிட்ட செல்வத்துக்கு ஓகேன்ற மாதிரி தோணுது. அப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. முத்து அந்த சமயம் பார்த்து அவர் காசை ரெடி பண்ணி கொண்டு கொடுக்குறாரு. ஆனால் செல்வம் வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சு, ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், செல்வம் இல்லைடா தேவையில்லாமல் ஆடம்பரமாக செலவாக இருக்கும் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முத்துக்கு லேசாக டவுட் வந்துருச்சு. இப்போ மீனா பேசுனதுனால தான் செல்வம் இப்படி பண்ணுறாருன்ற விஷயம் முத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா முத்து கோவப்படுவாரா இல்லை புரிஞ்சுப்பாரான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.